டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வேதனைகளை கண்டுகொள்ளாத அரசு திமுக அரசு என வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வரும் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கோவி சந்துரு வாழவாய்க்கால், புலிவலம், கொட்டாரக்குடி, மாங்குடி, கூடூர், திருநெய்ப்பூர், மாவூர், பின்னாவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பிரச்சினைகளை கேட்டு அதனை தீர்த்து வைக்க மாற்றம் வேண்டும் என கூறி தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தொடர்ந்து பாஜக வேட்பாளர் கோவி சந்துருவுக்கு ஆதரவு தரக்கோரி பேசிய பாஜக தேசிய சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் வேலூர் இப்ராஹிம், திருவாரூரில் சரியான நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாத காரணத்தினால் அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அனைத்தும் மழையில் நனைந்து முளைத்து காணப்பட்டது. இதனை கண்டுகொள்ளாத திமுக கட்சி தலைவர் டெல்டா மாவட்டம் எங்கள் மாவட்டம் என கூறுவார் என தெரிவித்தார். விவசாயிகளின் நண்பன் என்று சொல்லி ஏமாற்றும் திமுக அரசு வேண்டுமா? டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா என்பதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து கள்ள சாராயம் விற்பதில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்றும், குழந்தைகளில் பாலியல் வன்கொடுமைகளில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்றும் வேலூர் இப்ராஹிம் பேசினார். இந்த ஏழை விவசாய கண்டுகொள்ளாத அயோக்கிய ஸ்டாலின் அரசு மழை வெள்ளம் வருகிறது வேடிக்கை பார்த்துச்சு. அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரமாகும் பொழுது ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்தது. அந்த நெல்மணிகள் எல்லாம் ஒரு கட்டத்துல விதைச்சா எப்படி பயிர் வருமோ அப்படி முளைச்சி கதிராக ஒவ்வொரு நெல்லும் வரும் பொழுது தான் பெத்த புள்ள கண்ணு முன்னால இறந்த ஒரு தாய் எவ்வாறு கதறுவாளோ அப்படி இந்த டெல்டா மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயியும் கண்ணு முன்னால இந்த நெல்லு அப்படியே விளைஞ்சு போகிறத பார்த்து தான் விதைத்த இந்த நெல்மணிகள் காசாக்க முடியல என்ற கண்ணீர்ல கதர்ன காட்ட நாங்கள் பார்க்கும் போது என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. இது டெல்டா மாவட்டம் எங்கள் மாவட்டம் என்று சொல்றாரு. திமுகவோட பார்த்து சொல்றாரு. உண்மையான கண்ணீர் விட்டு கதறியருடைய அந்த விவசாயியின் சாபம் இங்க இருக்கிற திமுக காரணையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் சும்மா விடாது. இந்த பூண்டி கலைவாணனை பார்த்து நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு விவசாயிகளை போட்டு நீங்க ஆதரித்தீர்களா? அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மறுவாழ்வுக்கு ஏதாவது திமுக உதவி செய்ததா? இல்ல. எடப்பாடியார் இருக்கும் பொழுது வாய்களியே பேசிய ஐயா ஸ்டாலின் சொன்னார், 1 ஏக்கர் பாதித்தால் 1 ஏக்கர் நிலம் பாதித்தால் 30,000 ரூபாய் தருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இங்க விவசாயிகள் 300 ஏக்கர் பாதித்த பொழுது கூட 3,000 ரூபாய் கூட அவனுக்கு தரலையுங்க. விவசாய நிலன்ல அவன் நாத்து நடும் பொழுது பார்க்க வராரு. அவர் பார்க்க வரும் பொழுது அந்த விவசாய நிலத்தின் மீது வரப்பு இருக்கும்ல, அந்த வரப்புல ஷூக்கால் போட்டுக்கிட்டு அப்படியே கார்பெட்டை கீழே விரிச்சு 10 கேமராமேனை நிக்க வச்சு ரைட் இப்ப வாங்க சார் அப்படின்னதுமே விவசாய நிலத்துல ஷூவை போட்டுக்கிட்டு கார்பெட் போட்டு அந்த நிலத்தின் மீது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நிலத்தை வணங்குகிற இந்த மக்கள், நீரை வணங்குகிற இந்த மக்கள், இந்த மண்ணை புனிதம் என்று நினைக்கிற இந்த மக்கள் வாழக்கூடிய விவசாய மக்களை அவமதித்து போட்டோ ஷூட்டுக்காக கழனிக்காடுல நடந்து விவசாயியின் நண்பன் சொன்ன ஐயா ஸ்டாலின் இருக்கிறார். அந்த அயோக்கியர் உங்களுக்கு வேணுமா? அல்லது பிறந்தது முதல் விவசாயியாக வேட்டியை மடிச்செங்கி நாக்கு நட்டு விவசாயிகளுக்காக இந்த டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று சொன்ன எடப்பாடியாரின் நல்லாட்சி வேண்டுமா என்பதை திருவாரூர் மக்களை நீங்கள் உங்கள் அரசாட்சியை தொட்டு கேட்டுக் கொள்ளுங்கள்.